பிடித்துட்டாங்க. சரி, மேள இசை கலைஞர்களும் ஆமாமா, கோவிலுக்கு பூ கொண்டு வந்திருக்கின்ற பூக்காரர் ஐயா பூசாரி ஐயா அவர்களுக்கும் சரி, மற்றுமுள்ள எல்லா பொதுமக்களுக்கும் ஆமா, அறுசுவை சாப்பாடு தயாரித்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சரி, தவசு பிள்ளை ஆ, இந்த அன்னதானத்தை நடத்தி எங்கள் அன்புடன் பரப்பு அருமை அண்ணாச்சிமார்களும் ஆமையா, இதை சமைத்து மாஸ்டராக சமைத்த நாவுக்கு ருசியாக சமைத்து கொடுத்த சரி, ஐயா சமையல் மாஸ்டர் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் ஆமையா, தென்காசி மாவட்டம் சரி, பாவூர் சத்துரு அருகாமையில் உள்ள சிறப்பு சிவகாமிபுரத்தை சேர்ந்த ஆமா ராஜலட்சுமி சரி. ராகசெல்வா மிக சிறப்பு வில்லிஸ் நிகழ்ச்சி ஆகிய நாங்களே இங்கே நிகழ்ச்சி நடத்த வந்திருக்கின்றோம். சரி, மேல் இதே குளியூர் மாநகரத்திலே வந்து வில்லி இசை பாட வேண்டுமையானால் ஆமா, எந்த ஒரு வில்லி இசை பாடகரோ, எந்த ஒரு வில்லிசை புலவர்களோ, வில்லி இசை பாடகியோ, வில்லிசை வித்துவான்களோ, வில்லி இசை கலைமாமணி விருது பெற்றவர்களோ, வில்லிசை கலை முதுமணி விருது பெற்றவர்களோ, ரொம்ப ரொம்ப தவம் செய்தவர்கள் தான் முதல்ல நாகர்கோயில் சிட்டிக்கிலே நுழைய முடியும். எதற்காகமா? ஏன்னா அப்படி ஒரு நலம் பொருந்திய ஏரியா நம்ம ஊரு. சரி, நாகர்கோவில் நம்முடைய நம்ம ஊரு, இந்த ஊரு குளியூர் திங்கள் திங்கள் நகர். படிக்காத மேதைகள் இருக்க ஊரு ஐயா. நம்ம அருமையான நல்ல முறையிலே மக்கள் எல்லாம் அந்த திருவிழாவை நடத்தி வருகின்றார்கள். சரி, நாங்களும் சுற்று வட்டாரத்துல நிறைய ஊர்களுக்கு வந்திருக்கிறோம். ஆமா, நங்கச்சி விழா வந்திருக்கிறோம். ஆமா, நாகர்கோவிலில் பேயன்குழி வந்திருக்கிறோம், கோட்டார் வந்திருக்கின்றோம். சரி, இன்னும் நிறைய ஏதோ 2-3 ஊர்கள்லாம் வந்திருக்கிறோம். எனக்கு அந்த பேர் சரியா ஞாபகம் வரல. ஆமாமா, ஆனா இந்த இடத்திலே குளியூர் மாநகரத்திலே முத்தாரம்மனுடைய ஆலயத்திலே இந்த ஆண்டு பாடுவதற்கு வாய்ப்பு கொடுத்த சரி, இவ்வொரு பொதுமக்களுக்கு ஆமா, மீண்டும் எங்கள் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சரி, கதைக்கு வருகின்றோம். சிறப்பு, எத்தனையோ வில்லிசை புலவர்கள் உங்கள் மத்தியில பாடி இருப்பாங்க, நீங்க கேட்டிருப்பீங்க. ஆமா, பெரிய பெரிய வில்லிசை மேதைகள் எல்லாம் பாடிய இந்த மேடையிலே சரி, சிறு குழந்தைகள் ஆகிய நாங்கள் இங்கே நிகழ்ச்சி நடத்த வந்திருக்கின்றோம். ஆமாமா, நாங்கள் பாடுகின்ற பாட்டிலோ சொல்லுகின்ற கதைகளிலோ சொற்குற்றம், பொருள் குற்றம், தாளக்குற்றம், மேளக்குற்றம் எந்த குற்றம் இருப்பினும் ஏதேனும் இருப்பினும் தாங்கள் பெற்ற பிள்ளை ஒரு தவறு செய்தால் எப்படி மன்னிப்பீர்களோ? ஆமா, ஏம்மா தாங்கள் பெற்ற பிள்ளைனா விரட்டி கம்பவுண்ட் அடிப்பவ. ஐயா ஏமா அவங்க பாசத்தால் அடித்தாலும் நாங்க வாங்கி கொள்ளுவோம். அடிக்கணும்னு அடிக்க மாட்டாங்க, சும்மா ஒரு அப்படியே பால் மாற்றிக்கு அடிக்கிறது. சரி, அத மாதிரி எங்களையும் அன்பும் ஆதரவும் எங்களுக்கும் தருமாறு சரி விரும்பி வேண்டி கேட்டுக்கொண்டு கதைக்கு வருகின்றோம். சிறப்பு. படைதனை சொருபமாக்கி கொள்ளே அன்னமேந்தி நடத்தியே முன்னோர் நாளும் வாழ்வு தந்தா குடத்தினோள் அடைத்த காயம் கற்பகமாய் வினை தீர்க்கும் கருவாகன பிள்ளையார் தும்பிக்கை துணை நமக்கே. எங்கள் மேல் திசையானதே விலகாமலே நிற்கும் சங்கிலி பூதத்தான் காவல் நில்லே விளங்கியே கீழ் திசை உள்காவலாகவே காவல் சுவாமி நில்லே எங்கள் வாயாத வலவன் தான் ஜடை புத்திராவட திசை காவல் நில்லே எங்கள் வாழவடி வேலனே வைரவேநாதனே காவல் நில்லே அஷ்ட திசை எட்டுமே கட்டி கட்டி எங்கள் அம்மையும் அயவளே பத்ரகாளி அம்மனே. தனனை தந்தோ தனனை தானோ தனை தோ தனனை தானோ பார்வதியே துணைவரேவா நாராயண ரங்கையரே நல்ல மோத்து மாரியம்மா புறத்தில் கோட்டை கோட்டை கூடாதி துணைவரேவா எங்களுக்கு துணைவரேவா சிவல பேரி நகரிலே சிறப்புடனே வீட்டிற்கோ
கோச்சில் சாட்சி சொன்னே கோச்சு மகராஜா அனைவருக்கு துணை வருவா லட்சுமியோர் நகரிலே ஊருக்கு தன் போறதே உற்றதொரு வீதியிலே அமர்ந்திருக்கும் எங்களையா அஞ்சனையாள் வெற்ற பாலா அனுமந்தேனே அருள் போரிவா சுந்தரமண்டிய புறவரீரை பெரிய கொலைக்கரை பெருமையுடன் வீற்றிருக்கோ இடுகாட்டு சுடலை ஐயா எங்களுக்கு துணை வருவா அவடைய நூறு நகரிலே ஊருக்கு தாதன் போறதே உற்றதொரு வீதியிலே அமர்ந்திருக்கோ எங்களையா சிவசுடலை மாட சுவாமி தேசமல்லா அருள் போரிவா நம்ம குடியோரு நகரிலே நம்ம ஊருக்கு தான் நடு போறதே உற்றதொரு வீதியிலே அமர்ந்திருக்கோ எந்தாயே எந்தாயே முத்தாரம்மா எங்களுக்கு அருள் போரிவா ஐயனோட கதைகள் பாடு சாஸ்தாவோட கதைகள் பாடு எங்கள் துணை வருவா ஐயனோட கதைகள் பாடு சாஸ்தாவோட கதைகள் பாடு சங்கரனே துணை வருவா இந்த பக்தோகடி பெருமக்கள் மத்தியிலே சரி இதே முத்தாரம்மன் ஆமா என் குலசேகர பட்டணத்திலே அமர்ந்திருக்கின்றாளே ஞானமூர்த்தி ஈசனோடு அமர்ந்திருக்கிறாளே ஞானத்தால் ஈசனை வரவழைத்த சரி ஞானமூர்த்தி ஈசனோடு காட்சி அளிக்கின்றாளே என் தாய் முத்தாரம்மா ஆமா அதே முத்தாரம்மா தான் இந்த முத்தாரம்மா சரி இந்த முத்தாரம்மன் ஆலயத்திலே ஆமா கொடை விழா இப்போ 4 நாட்களாக வெகு சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது 4 நாட்களாக ஆமா கொடை விழா வெகு நல்ல சிறப்பு அன்னதானத்தோடு சரி ஒரு நேரத்துக்கு 10,000 பேருக்கு அன்னதானம் நடக்கு சமபந்தி யார் வந்தாலும் சாப்பிடலாம் யார் வந்தாலும் சாப்பிடலாம் ஏறே பிரிபஸ்ல ஏறி பக்கத்தூர்ல இருந்து வந்து சாப்பிட்டு போறாங்க சரி நல்ல சாப்பாடு 4-5 நாட்களாக இன்னும் நாளைய இரவு வேளையிலும் சாப்பாடு இருக்கிறது சரி சிறப்பு அன்னதானம் அம்பாள் ஆலயத்தில் வந்திருக்கின்ற மக்கள் யாரும் பசியோட போக கூடாது சரி எல்லா மக்களும் வயிறு நிறைஞ்சு போகணும் ஆமாமா என்று இந்த மக்களுக்கு செல்வத்தையும் பொன்னையும் பொருளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறாளே அம்பிகை பைரவி ஆயிரங்கண்ணுடைய அகிலாண்ட நாயகியாள் வடக்குவா செல்வியின் அம்மை ஆகிய வேள்வியிலே பிறந்த முத்தாரம்மா ஆமா இந்த முத்தாரம்மன் ஆலய குடை விழா சரி இன்று திங்கள் கிழமையிலே ஆமா இது கொடியழைப்பு விழா குடியழைப்பு விழா என்ன விழா குடியழைப்பு விழா அது போன வாரம் போன குடி அழைப்பு அது முந்தா நாள் பாடின ஊர்ல ஓடமர்ச்சான்ல குடி அழைப்பு விழா சரி இது கொடி அழைப்பு விழா அது வந்து கல் அழைப்புட்டாங்க நாங்க குடினதுக்கு அது கல் அப்படிட்டாங்க என்னையாங்க இதான் குடியழைப்பு எங்களுக்குங்க சரி இன்றைக்கு இங்க கொடி அழைப்பு விழா ஆமாமா கொடி அழைப்பு விழா என்றால் சாஸ்தாவினுடைய கதை படித்து சரி 21 ஐயனாரை பெருவி செய்து ஆமையா முத்தாரம்மன் ஆலயத்திலே சாமியை சக்தி நிறுத்துவதான் கொடி அழைப்பு விழா சிறப்பு அந்த கொடி அழைச்சி வர்றது அப்பல கொடி அழைச்சி வந்துச்சுல்ல சாமி தீர்த்தத்தோடு கொடி அழைச்சி வந்தாங்க சரி இப்ப நம்ம வில்லு பாட்டுல கொடி அழைக்கும் ஆமா நம்ம தெய்வத்தை கொடி அழைக்கும் கொடி அழைக்கிறோம் சரி இந்த கொடி அழைப்பு விழாவிலே ஆமா ஐயன் சாஸ்தாவினுடைய திருக்கதை உங்கள் மத்தியிலே பாட இருக்கிறோம் மிக சிறப்பு எத்தனையோ என்ன நம்ம ஏரியாவிலேயே நிறைய வில்லிசை புலவர்கள் இருக்காங்க ஆமா நாகர்கோவில் கன்னியாகுமரினாலே வில்லுப்பாட்டு தான் அதிகம் உண்டு சரி இப்ப தென்காசினா தான் வில்லுப்பாட்டு அதிகமா இருக்கு ஏன்னா எங்க ஏரியாவில ஒரு நாளைக்கு தென்காசி மாவட்டத்துல 10 வில்லு உருவாகுது சரி ஆனா நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல அப்படியே இருக்கு எங்க வில்லு மாதிரி ஆமா அந்த கால வில்லுன்னு சொன்னாலே நம்ம நாகர்கோவில் சரி மறைந்த மாமேதைகள் இருந்தாங்க அதாவது அக்கா நாகர்கோவில் சரஸ்வதின்னு சொன்னா தெரியாத ஆட்கள்ல எங்க ஏரியாவில் அந்த நேரத்தில் கொடி கட்டி பறந்த ஆளு அடுத்து பூங்கனி அம்மான்னு சொல்லி
அவங்க முத்துகிருஷ்ண பேர்ல கொடி கட்டி பிறந்த ஆளு. சரி. ஆமா, அப்படியெல்லாம் பேர் வாங்கி படிச்ச ஆட்கள். ஆமாமா. அந்த காலத்து வில்லு இப்ப வில்லு வில்லா இல்ல. லேடிஸ் வில்லுனாலே வில்லுக்கு அந்த கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடுனது இந்த நாகர்கோவில் வாழ் கலைஞர்கள். சரி. இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள கலைஞர்கள். ஆமாமா. அதாவது இப்ப ஏகப்பட்ட வில்லாயிற்று. இப்போ ஏகப்பட்ட வில்லாயிற்று. ஏமா 4 நாள் பின்னால இருந்து கட்ட தட்டுதாவ. சரி. 5வது நாள் அண்ணாவி, 6வது நாள் பெரிய அண்ணாவி, 7வது நாள் ராஜி டிவில போய் ஒரு மெடல், 9வது நாள் அவிய உலகத்திலே மிகப்பெரிய பாட்டாளி. ஆமா, அப்புறம் அவ்வளவுதான். அப்புறம் போட்ட இடம் தெரியாத சட்டிப்பான மாதிரி கிடக்கும், தேடி பிடிக்கணும். தேடி எடுக்கணும். என்ன நாங்களோ நானும் 3வது தலைமுறையாக வில்லிசை பாடி வருகின்றேன். ஆமாமா. அப்பா வில்லிசை புலவர், அடுத்து தாத்தா வில்லிசை புலவர். சரி. இப்போ நான் வில்லிசை பாடி வருகின்றேன். சிறப்பு. அந்த கால வில்லு பாட்டுனா தென்காசி மாவட்டத்துல 4 வில்லு மட்டும்தான். ஆமா. சிவகாமிபுரம் பாப்பா ராஜலட்சுமி வில்லு. சரி, எங்க வில்லு. ஆமா. அடுத்து மத்தாளம்பாறையில் நாகக்கன்னியக்கான் என்ன மாதிரி கட்டையாளா இருப்பாங்க, நல்லா பாட்டுல சக்கரவர்த்தி அவங்க. சரி. வாசுதேவநல்லூர்ல பாடினாங்க கருணாசலத்தம்மா மாரியம்மாள். ஆமா. இதுதான் வில்லு, இவ்வளவுதான் வில்லு. சரி. இப்போ உலகம் பூரா வில்லு. இப்போ வில்லு வில்லு வில்லுன்னு எல்லாரும் வித்தாச்சு. 5வது